வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு, அட்டகம்பனி ஜங்ஷன், மணிமங்கலம் மெயின் ரோடு, அதில் மார்வல் கவுண்டின்னு ஒரு பிரம்மாண்டமான லேஅவுட், மிக பிரம்மாண்டம். இது வந்து 50 அடி ரோடு. மார்வல் கவுண்டி 50 அடி ரோடு. அப்படியே வந்தீங்கன்னா நேராக போனால் அந்த மன்னிவாக்கத்தில் ரூபி டவர் இருக்கும், மன்னிவாக்கத்தின் அடையாளம். அதில் போய் ஏறிடும். ஸோ மினி பஸ்ஸு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வந்துடும் சீக்கிரம். ஸோ பாருங்கள், இதில் ஒரு 40க்கு 55 காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து 50 அடி ரோடு, முதல் பிளாட் 152. நூற்றி 53, 154, அதுக்கடுத்து 155, 45க்கு 50, 30 ஃபீட் ரோடு. சரியா? உடனே வீடு கட்டினாலும் கட்டலாம். ஆக்சுவலாக இந்த சைட்டுக்கு அப்புறம் அப்படியே அடுத்தது அந்த வாட்டர் டேங்க் இருக்கிறது பார்க் சைட், மிகப்பெரிய பார்க் சைட். ஸோ ஏசின்னுலாம் போகவே வேண்டாம். இயற்கை காற்று அள்ளி வீசும், உடல் நலத்துக்கு மிகவும் சிறப்பு. சரிங்களா? இதமான காற்று வந்தால் ஏன் ஏசியை போட போகிறோம்? செயற்கை வேண்டாமே. 3200 ரூபாய். ஆக்சுவலாக 154 வந்துச்சு, 155 வந்திருக்கு. பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை அமைக்கலாம். வாங்கி போடுங்க. இன்றைக்கி தாம்பரம்லாம் 8500, 9, ஈஸ்ட் தாம்பரம் 10, 11. கொஞ்சம் ஒரு சின்ன சஜஷன், மாற்றி யோசிங்க. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ட்ராவல். பகவான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பிராப்தத்தை கொடுத்துருக்கார். என்ன பிராப்தம்? 2 வீலரோ காரோ வச்சுருக்குறோம், மேலும் மேலும் வளர போகிறோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. ரோடு வேறு, மணிமங்கலம் ரோடு வைடன் பண்ணுறாங்க, 80 ஃபீட் ரோடாக வைடன் பண்ணுறாங்க. ஏன் வாங்கக்கூடாது? தாழ்மையான கேள்வி. உங்களோட வெல்விஷராக சொல்கிறேன், வாங்கி போடுங்க. குழந்தை வளர்ந்து நிற்கும் போது காலேஜ் படிப்புக்கு தேவைப்படும். அன்பு மகன் வளர்ந்து நிற்கும் போது காலேஜ் படிப்புக்கு தேவைப்படும், கல்யாண செலவுக்கு தேவைப்படும். குடும்பத் தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் மீறி சக்ஸஸாக பண்ணிட்டாங்கன்னா பங்களா கட்டலாம். சம்மந்தி வீட்டில் கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கான்னு. கொஞ்சம் மாற்றி யோசிங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி பாருங்கள். வரும்போது வீட்டு மகாலட்சுமியோடு வாங்க, சிங்கிளாக வராதிங்க, காட்டவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். சரியா? ஸோ எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. தவறான தகவல் என்றைக்குமே யாருக்குமே கொடுக்க மாட்டோம். சொத்து வாங்குறது சந்தோஷமான விஷயம், இதில் என்ன தவறு? டோன்ட் லைக். நன்றி, வணக்கம்.